ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி தான் நமக்கு கடைசி பிறவியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். ஏன்னா ட்வின் ஃப்ளேம்ஸ் ரொம்ப ரொம்ப ஓல்டு சோல்ஸாக இருப்பாங்க. பல பிறவிகள் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம செய்கிற அந்த கர்ம வினைகள்லாம் சோலை சுற்றியும் லேயர் பை லேயராக அடுக்கடுக்காக படிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம யார் அப்படிங்கிறதையே தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மறைச்சிருக்கும். இந்த தீர்க்கப்படாத கர்ம வினைகளை சுமந்துக்கிட்டு தான் ஆன்மா ஒவ்வொரு பிறவியும் எடுத்துகிட்டு வரும். இதெல்லாம் நம்ம இன்னர் ஒர்க் மூலமாக கிளியர் பண்ணுவோம், மெடிடேஷன் பண்ணுறோம். பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கவங்க, சோல்மேட், இவங்கெல்லாம் நம்ம லைஃப்குள்ளே வருவாங்க. இந்த பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கவங்க முந்தின பிறவியில் அவங்களுக்கும் நமக்குமான அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து நம்ம வெளியே வந்திருக்க மாட்டோம். அதையே ஒரு லெசனாக கொடுக்கக்கூட அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. எப்போ நம்ம அட்டாச்மெண்ட்டில் இருந்து விடுபடுறோமோ அப்போவே அவங்க நம்ம லைஃப்லேருந்து வெளியே போயிடுவாங்க. இப்படி இன்னர் ஒர்க் பண்ணும்போது ஹீல் ஆக ஆக ஈகோ, அட்டாச்மெண்ட், சோசியல் கண்டிஷன்ஸ் இதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியே வர ஆரம்பிச்சிருவோம். அப்போ தான் உண்மையான நம்ம யார், நம்ம என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கோம், நம்ம சோல் மிஷன் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்வின் சோல் யார் அப்படிங்கிறதே தெரியும். அதனால் இந்த ஜேர்னியில் ஸ்டார்டிங்லேயே வரவங்க ட்வின்னாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ட்வின் ஃப்ளேம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இன்னொரு பாடியில் அப்படியே என்னையே நான் பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, இந்த இயற்கையை அழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. காற்றை மாசுபடுத்துகிற மாதிரி வேலைகள் செய்கிறவங்க, நீர்நிலைகளை மாசுபடுத்துகிற மாதிரி வேலைகள் செய்கிறவங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் சின்ன வயசுலேருந்து பட்டாசு கூட வெடித்ததில்லை இப்போ வரைக்கும். ஆறு, குளம், ஏரி இதிலெல்லாம் அணைக்கட்டுகள் இதில் எல்லாத்துலேயும் தொழிற்சாலை கழிவுகள்லாம் கலந்து விடுறது. இதை தான் நம்ம குடிநீராக பயன்படுத்துகிறோம், விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். எத்தனையோ பேர் இதனால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கூடவே இந்த நிலத்தை குடையக்கூடிய வேலைகள் செஞ்சால் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஆரம்பத்தில் நம்ம ஊரில் எல்லாம் சின்ன சின்ன மலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வெடிவிச்சு தகர்த்து எல்லாம் சமமாக பண்ணி வச்சுருப்பாங்க. கடலுக்கடியில் பவளப்பாறைகள் எல்லாம் வெட்டி எடுத்துருவாங்க. இதெல்லாம் பூமியோட மேலடுக்க ஸ்ட்ராங்காக வச்சுருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வெட்டி எடுக்க எடுக்க பூமியோட மேலடுக்கு வலுவிழந்து நிலநடுக்கம், பூகம்பம் இது போலெல்லாம் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இதனால தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா என்னையே பாதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாதிப்புகள்லாம் எனக்கே நடக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது, இதெல்லாம் சரி செய்யணும், இதெல்லாம் சரியாகணும் அப்படிங்கிற என்னால் எனக்கு ரொம்ப இருக்கும். இதே போல தான் என்னோடய ட்வின்னும் இருப்பாங்க. அப்போது இந்த டிவைன் ஃபெமினைன், ஸ்பிரிச்சுவலி அவேக்கண்டான டிவைன் ஃபெமினைன் ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. டிவைன் மேஸ்குலின் 3Dயில் அதை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஒரு ரொமான்டிக் கனெக்ஷன் உள்ள ஒரு ஜேர்னி எல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க பூமியோட அசென்ஷனுக்காகவும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக வந்தவங்க தான் ட்வின் ஃப்ளேம்ஸ்.